8 மணி வரைக்கும் தான் டைம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை திறக்கலனா மொத்த கண்ட்ரியையும் வைப் அவுட் பண்ணிடுவேன். இதை நான் சொல்லல, ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. பட் இன்னைக்கு ட்ரம்ப் வாரை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை ஓபன் பண்ணியிருக்காங்க. இதை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணது பாகிஸ்தான். இந்த டெசிஷன் 2 வீக்ஸ்க்கு மட்டும்தான். இந்த டெசிஷன்னால ஆயில், சில்வர், கோல்ட், உங்க ஸ்டாக்ஸ் இதோட பிரைசஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆயில். இன்னைக்கு ஆயில் 8% கிராஷ் ஆயிருக்கு. சோ இதனால பெட்ரோல், டீசல் பிரைஸ் எல்லாம் கம்மியாகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கம்மியாகாது. எப்போ வார் ஸ்டாப் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் குறைய வாய்ப்பு இருக்கு. செகண்ட், கோல்ட். கோல்ட் பிரைஸ் இன்னைக்கு 3% ரைஸ் ஆயிருக்கு. ஆயில் பிரைஸ் கம்மியா இருக்கனால மட்டும் தான் கோல்ட் பிரைஸ் இப்போ ரைஸ் ஆயிருக்கு. ஒருவேளை வார ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்கன்னா கோல்ட் பிரைஸ் கம்மியாக தான் வாய்ப்பு இருக்கு. சோ திங்க் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. சில்வர் பிரைஸ் 6% ரைஸ் ஆயிருக்கு. வார் ஸ்டாப் பண்ணனால கம்பெனிஸோட டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும். சோ அதனால சில்வர் ரைஸ் ஆயிருக்கும். ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா இந்த 2 வீக்ஸ்க்கு ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். பட் வார் கண்டினியூ ஆச்சுன்னா பிரைசஸ் இன்னும் டிராப் ஆக வாய்ப்பு இருக்கு. வார் 2 வீக்ஸ்க்கு தான் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. நீங்க லாங் டர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்றதுனா தாராளமா பண்ணலாம். பட் ஷார்ட் டர்ம்க்கு யோசிச்சு ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க.